त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो देवगणः त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो देवगणः त्वमेका नैवासि प्रकटितवरा अभिनया त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो देवगणः त्वमेका नैवासि प्रकटितवराभिनया भयात्रातुं दातुं भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छसमधिकम् भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छसमधिकम् शरण्ये लोकानां शरण्ये लोकानां तव चरणानेव निपुणौ शरण्ये लोकानां तव चरणानेव निपुणौ त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभिनया भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छसमधिकम् शरण्ये लोकानां तव चरणानेव तव हि चरणानेव निपुणौ तव हि चरणावेव निपुणौ என்னுடைய பொருள் என்னென்னா, தாயே, உன்னை தவிர மற்ற தேவர்களெல்லாம் அபயம் வரதம் என்ற அஸ்த முத்திரைகளை காட்டுகிறார்கள். நீ ஒருவர்தான் அந்த அபிநயன்களை காட்டுறதில்லை. ஏனென்றால் உன்னுடைய திருவடிகளே எங்களை பயத்திலிருந்து காப்பாற்றுகின்றன. அவைகளே அவரவருக்கு விரும்பியவாறு பலன்களை தருகின்றன.
அதிகமாகவே வரங்களை கொடுத்து விடுகின்றன, வியாதிகள் அனைத்தையும் தீர்த்து விடுகின்றனம்மா அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இந்த ஸ்லோகத்தை படித்து நம்ம எல்லா விதமான வியாதிகளையும் நீக்கிண்டு நல்ல பெயர் புகழ் பட்டம் என்னென்ன வேணுமோ நல்ல நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நம்ம அறிஞ்சு சந்தோஷமாக இருக்கலாமா. இந்த பதிவு படிச்சுருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் மெதுவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். அப்படிக்கா ஒரு வேளை இந்த சௌந்தர்ய லஹரியை இன்னும் ஒரு தடவை 2 தடவை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனாக்கா ஒரு வேளை கற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் ராகங்களும் மாலிகையாக வரதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆசையாக இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் இன்னும் ஒரு தடவை 2 தடவை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நான் சொல்லித் தருவேன். ஏன்னா லோக மாதாவை எத்தனை முறை பாடினாலும் அது நமக்கு சந்தோஷமே தவிர அது ஒரு கஷ்டமான விஷயம் நமக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.